இயேசு சோதிக்கப்படுதல். நீண்ட காலத்திற்கு முன்பு இயேசு திருமுழுக்கு பெற்ற உடனேயே அற்புதமான ஒன்று நடந்தது. தூய ஆவியானவர் இயேசுவை வெப்பமான வறண்ட பாலைவனத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கே வீடுகள் இல்லை, உணவு இல்லை, தண்ணீர் இல்லை. வெறும் மணல், பாறைகள் மற்றும் மேலே பிரகாசமான சூரியன் மட்டுமே இருந்தது. இயேசு அங்கே 40 நாட்கள் சாப்பிடாமல் இருந்தார். அவர் எவ்வளவு பசியாக இருந்திருப்பார் என்று உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? 40 நாள் சாப்பிடாமல் இருந்ததால் இயேசு மிகவும் பலவீனமாகவும் சோர்வாகவும் இருந்தார். அப்போது ஒரு திருட்டுத்தனமான விருந்தினர் வந்தார். அது பிசாசே. இயேசுவை தவறான காரியத்தைச் செய்ய ஏமாற்ற வந்தான். ஆனால் இயேசு எந்த தந்திரத்தையும் விட வலிமையானவர். இனி என்ன நடந்தது என்று பார்ப்போம். அலகை இயேசுவிடம், இயேசுவே, உமக்கு உண்மையிலேயே வசிக்கிறதல்லவா? இந்த கல்லை பாருங்கள், நீங்கள் உண்மையாகவே கடவுளின் மகனாக இருந்தால் இதை ஒரு சுவையான ரொட்டியாக மாற்றி உண்ணுங்கள் என்றது. ஆனால் இயேசு தலையை அசைத்து, இல்லை, கடவுளுடைய வார்த்தை சொல்கிறது, மக்கள் வாழ்வதற்கு வெறும் அப்பம் மட்டும் தேவையில்லை, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்வர் என்றார். பிசாசு தன் விரல்களால் ஒரு சொடக்கு போட்டான். திடீரென்று இயேசு இந்த உலகத்தின் அனைத்து அரசுகளையும் பார்க்க முடிந்தது. பிசாசு சிரித்துக்கொண்டே, இதையெல்லாம் பாரும் இயேசுவே, இவற்றின் மேல் முழு அதிகாரத்தையும் இவற்றின் மேன்மையையும் உமக்கு கொடுப்பேன். இவை யாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. நான் விரும்பியவருக்கு இவற்றைக் கொடுப்பேன். நீர் என்னை பணிந்து வணங்கினால் இவை அனைத்தும் உம்முடையவையாகும் என்றான். இயேசு அலகையிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் பிசாசு இயேசுவை எருசலேம் நகருக்கு அழைத்து சென்று அங்கே உள்ள பெரிய கோவிலின் உச்சியில் அவரை நிறுத்தி சிரித்துக்கொண்டே, நீர் கடவுளின் மகனாக இருந்தால் கீழே குதியும், உம்மை பாதுகாக்கும்படி கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும், உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றது. இயேசு பிசாசை நேராக பார்த்து, உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்றும் சொல்லியுள்ளதே என்றார். பிசாசு முகம் சுளித்தது. அவன் எல்லாவற்றையும் முயற்சித்தான். ஆனால் இயேசு அவனுடைய தந்திரங்களுக்கு ஒருபோதும் விழவில்லை. அதனால் அவன் இயேசுவை சோதிப்பதை கைவிட்டுவிட்டு ஓடிவிட்டான். இந்த கதையின் மூலம் இயேசு நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிக்கிறார். அது என்னவென்றால், சோதிக்கப்படும் போது கூட நாம் எப்போதும் கடவுளை நம்ப வேண்டும் என்பதாகும். பிசாசு இயேசுவை ஏமாற்ற முயன்றபோது அவர் தனது வல்லமைகளை பயன்படுத்தவில்லை. மேலும் அவர் கோபப்பட்டு பிசாசை எதிர்த்து போராடவுமில்லை. மாறாக அவர் கடவுளின் வார்த்தையே, அதாவது இறைவார்த்தையே தனது ஆயுதமாக பயன்படுத்தினார். அதுபோலவே நாமும் சோதிக்கப்படும் போது கோபப்படாமல் இறைவார்த்தையை நம்பி அதை ஆயுதமாக்குவோம். இறைவனில் முழு நம்பிக்கை கொண்டு சோதனையில் வெற்றி பெற மன்றாடுவோம். பிசாசு இயேசுவுக்கு ஆசை காட்ட முயற்சித்த போதும் அவர் அதற்கு கொஞ்சமும் இடம் கொடுக்காமல் வலிமையாக நின்றது போல, நாமும் ஒவ்வொரு நாளும் நம் வாழ்வில் தீமைகளுக்கும் பேராசைகளுக்கும் கெட்ட எண்ணங்களுக்கும் நம் உள்ளத்தில் இடம் கொடுக்காமல் இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்வோம். நாம் சோதிக்கப்படும் போதெல்லாம் அந்த சோதனையை வெல்ல உதவி வேண்டி இறைவனிடம் மன்றாடுவோம்.
அவர் எப்போதும் நமக்காக நம்மோடு இருப்பார் என்பதை நினைவில் கொள்வோம். Please like and share this video to your friends and family. நன்றி. மீண்டும் அடுத்த இறை அனுபவத்தில் சந்திப்போம். அதுவரை இறைவனில் வளர்வோம்.